ஹலோ கைஸ், ஆன்லைனில் பெஸ்ட்டான ஒர்க்கிங் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு லோவஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை இன்ஸ்டண்ட்டாக அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பண்ணி தரக்கூடிய ஒரு பெஸ்ட்டான பேங்க் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ், அதாவது இதில் வழங்கக்கூடிய லோன் டீட்டெயில்ஸ், அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி, ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ், தென் இதில் கிடைக்கக்கூடிய ரியல் டைம் லோன் பற்றின டீட்டெயில், இதை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கும் கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். இன்ஸ்டன்ட்டா தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி ரீட் பண்ணியும் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்க வேண்டியது, நாம ஃபினான்ஷியல் அட்வைசர்லாம் கிடையாது. ஸோ நீங்க லோனுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை மீட் பண்ணி அவருடைய கைட்லைன்ஸ் அடிப்படையில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதே சமயத்தில் நாம பார்க்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன், இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட், தென் நாம அப்ளை பண்ணும்போது கிடைச்ச ஒரு சில டீட்டெயில்ஸ், இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்களுடைய அஃபிஷியல் சோர்சஸ்ல இந்த டீடைல்ஸ் எல்லாமே கண்டிப்பா ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கணும். அண்ட் அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். அந்த விதத்தில் இன்னைக்கு நம்ம இந்துசின் பேங்க் வழங்கக்கூடிய, அதாவது இவங்க ஈஸி கிரெடிட் அப்படிங்கிற நேம்ல இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்றாங்க. அதாவது இந்த இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல ஆன்லைன்ல இன்ஸ்டன்டாவே 5 lakhs வரைக்கும் அப்ரூவல் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே பாத்தீங்கன்னா நார்மல் பர்சனல் லோன் ஆப்ஷன்ல அதிகபட்சமா 50 லட்சம் வரையிலும் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் குயிக்காகவே அப்ரூவல் அண்ட் டிஸ்பர்சல் பண்ணக்கூடிய இந்த லோனுக்கு ஈஸியாகவே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே எஸ், அந்த விதத்தில் இவங்களுடைய வெப்சைட்டில் ஃபஸ்ட் எடுத்ததுமே பேன் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, தென் கீழே 2 அக்ரி பண்ணுற மாதிரியான பாக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது ரெண்டையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் தேவைப்படுது, எவ்வளோ ரீபேமெண்ட் டென்யூர் தேவைப்படுது, இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இவங்க கேட்கக்கூடிய பேசிக்கான உங்களுடைய பர்சனல் அண்ட் ஒர்க்கிங் இன்ஃபர்மேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத ஷோ பண்ணுவாங்க. அந்த விதத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் ப்ரொஃபைல் அண்ட் சிவில் ப்ரொஃபைல் அண்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த அந்த லோன் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ லோன் அமௌண்ட் எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. அந்த விதத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர் ஒருத்தருக்கு அதிகபட்சமாக அவர் செலக்ட் பண்ண ரெக்யூர்டு லோன் அமௌண்ட் செலக்ட் பண்ண அந்த 5 lakhs அப்படிங்கிறது அப்படியே எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. அந்த லோன் அமௌண்ட்கான ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நம்ம 48 மாதம் வரைக்கும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது 4 மாதம் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்க முடியும். இதுவே இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்க்க ஜஸ்ட் 16% per annum அப்படிங்கிறதான் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ராசஸிங் ஃபீஸாக 7500 ரூபாயும், ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லிட்டு ஒரு 250 ரூபாயும், அதுக்கான ஜிஎஸ்டி ஒரு 1350 ரூபாயும், இந்த அமௌண்ட் எல்லாம் போக 4,90,900 ரூபாயை பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதாகவும் போட்டிருக்காங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்ரூவல் அப்படிங்கிறது கங்க்ராச்சுலேஷன் போட்டு வந்துருச்சு அப்படின்னா அக்செப்ட் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இவங்க கேட்கக்கூடிய மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இவங்க இந்த லோன் பற்றின கம்ப்ளீட்டான கீ ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதையுமே ஷோ பண்ணுவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த லோன் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கும். அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இ-சைன் அப்படிங்கிறது பண்ணுற மாதிரி இருக்கும். இ-சைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மொபைல் OTP, அதாவது ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் OTP வச்சும் பண்ணிக்க முடியும், பயோமெட்ரிக் வச்சும் பண்ணிக்க முடியும், தென் டோக்கன் பேஸ்டு இ-சைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் எல்லோருமே சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆதார் கார்டை யூஸ் பண்ணி OTP அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணிவிட்டு இ-சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இ-சைன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்தின் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. இதை பொறுத்தவரைக்கும் மினிமம் டைம் தான். மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் அப் டு 1 days வரையிலும் கூட டைம் அப்படிங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கிரெடிட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். பட் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக 100% ஆன்லைன் ப்ராசஸ் தான், ஆஃப்லைன் ப்ராசஸ் எதுவுமே கிடையாது. அதே சமயத்தில் இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. தென் பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுறதுமே 6 ஹவர்ஸ்லேருந்து அதிகபட்சமாக 1 டேக்குள்ளே பேங்க் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டையும் கிரெடிட் பண்ணிடுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படின்னு பார்க்க 21 வயசுலேருந்து அதிகபட்சமாக 60 வயசுக்குள்ளே இருக்கணும். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கும் பொழுது உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுடைய கரண்ட் ஒர்க்கில் 1 year ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கணும். இதை தவிர்த்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு, ஆதார் கார்டு கட்டாயம் தேவைப்படும். தென் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சிக்காக நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா சப்மிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கும் பட்சத்தில் ஒருவேளை அதிகப்படியான லோன் அமௌண்ட்டை லோனாக பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் 6 மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான், அதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த எலிஜிபிலிட்டியை தவிர்த்து நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ITR காப்பி அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கும் பர்டிகுலர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி
எலிஜிபிலிட்டி என்னன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டி தெரிஞ்சு அப்ளை பண்ணால் தான் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையுமே கிடைக்கும். அதர்வைஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் அப்படிங்கிறத ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இந்த சேனலில் இனிமேல் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.